நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. மோசேயின் அழைப்பு. அந்நாட்களில் கடவுள் மோசேயிடம் பின்வருமாறு கூறினார்: நானே ஆண்டவர், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆண்டவர் என்ற என் பெயரால் என்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லையெனினும் எல்லாமுள்ள கடவுளாக காட்சியளித்தவர் நானே. மேலும் அவர்கள் அந்நியராக அலைந்தபோது தங்கியிருந்த கானான் நாட்டை அவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களுடன் உடன்படிக்கை நிலைநாட்டியதும் நானே. மேலும் எகிப்தியர் அடிமைப்படுத்தி வைத்துள்ள இஸ்ரேல் மக்களின் புலம்பலை கேட்டு என் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்துள்ளேன். நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது: நானே ஆண்டவர், எகிப்தியரின் பாரச்சுமைகளை நான் உங்களிடமிருந்து அகற்றுவேன். அவர்கள் உங்களை அடிமைப்படுத்துவதிலிருந்து விடுவிப்பேன். ஓங்கிய கையாலும் மாபெரும் தண்டனை தீர்ப்புகளாலும் நான் உங்களுக்கு மீட்பளிப்பேன். உங்களை நான் என் மக்களாக தேர்ந்தெடுப்பேன். உங்களுக்கு கடவுளாக நான் இருப்பேன். எகிப்தியர் சுமத்திய பாரச்சுமைகளை அகற்றி உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை அப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் நான் கொடுப்பதாக வாக்களித்த அந்த நாட்டிற்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு செல்வேன். அதை உங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுப்பேன். நானே ஆண்டவர். இவற்றையெல்லாம் மோசே இஸ்ரேல் மக்களிடம் எடுத்துச் சொல்லியும் மன ஏக்கத்தையும் வேலையின் கொடுமையையும் முன்னிட்டு அவர்கள் மோசேக்கு செவி கொடுக்கவில்லை. ஆண்டவர் மோசேயை நோக்கி, எகிப்திய மன்னனாகிய பார்வோன் தன் நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அனுப்பிவிடும்படி நீ அவனிடம் போய்ச் சொல் என்றுரைத்தார். மோசே ஆண்டவரிடம் பேசி, இஸ்ரேல் மக்களே எனக்கு செவிசாய்க்காதிருக்க பார்வோன் எவ்வாறு எனக்கு செவிசாய்க்கப் போகிறான்? நானோ பண்பட்ட உதடுகள் இல்லாதவன் என்று சொன்னார். ஆண்டவர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை கொண்டு வருவதற்காக இஸ்ரேல் மக்களிடமும் எகிப்திய மன்னன் பார்வோனிடமும் செல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. இறை மக்கள். அன்பின் அமுதாய் ஆனந்தமாய் ஆள்பவர் யாரோ? கண்ணின் மணியாய் காலமெல்லாம் காப்பவர் எவரோ? அன்பின் அமுதாய் ஆனந்தமாய் ஆள்பவர் யாரோ? கண்ணின் மணியாய் காலமெல்லாம் காப்பவர் எவரோ? அவரே நம் ஆண்டவர், அன்பே உருவானவர். அவரே நம் இயேசுவாம், கருணை வடிவானவர். அன்பின் அமுதாய் ஆனந்தமாய் ஆள்பவர் யாரோ? மார்ச் 18 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி
இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்க ஆவணத்தில் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள இறைமக்கள் என்ற தலைப்பில் தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் இவ்வாரமும் பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை. முதலில் புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாய் இருக்கவில்லை, இப்பொழுது கடவுளுடைய மக்களாக இருக்கிறீர்கள். முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள். இறை வார்த்தை வாசிப்பிற்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். Oggi vorrei soffermarmi ancora sul secondo capitolo della Costituzione conciliare Lumen Gentium, dedicato alla Chiesa come popolo di Dio. Il popolo messianico riceve da Cristo la partecipazione all'opera sacerdotale, profetica e regale in cui si attua la sua missione salvifica. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். மெசியாவின் இந்த மக்கள் குலம் கிறிஸ்துவின் குருத்துவ, இறைவாக்கின மற்றும் அரச பணிகளில் தங்களை இணைத்துக் கொள்வதன் மூலம் அவருடைய மீட்பு பணி நிறைவேற்றப்படுவதற்கு கிறிஸ்துவிடமிருந்து அருளை பெறுகின்றனர். புதிய மற்றும் நிலையான உடன்படிக்கையின் வழியாக ஆண்டவர் இயேசு குருக்களின் அரசு ஒன்றை நிறுவினார் என்றும், தம் சீடர்களை ஒரு அரச குருகுலமாக உருவாக்கினார் என்றும் 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்க தந்தையர்கள் கற்பிக்கின்றனர். நம்பிக்கையாளர்களின் இந்த பொதுவான குருத்துவம் திருமுழுக்கின் வழியாக வழங்கப்படுகிறது. இது நாம் ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை வழிபடவும், திரு அவையின் வாயிலாக கடவுளிடமிருந்து பெற்ற நம்பிக்கையை பகிரங்கமாக அறிக்கையிடவும் நமக்கு ஆற்றலை அளிக்கிறது. மேலும் உறுதி பூசுதல் அருள் அடையாளத்தின் வழியாக திருமுழுக்கு பெற்ற அனைவரும் திரு அவையோடு இன்னும் நிறைவாக பிணைக்கப்படுகிறார்கள். தூய ஆவியாரின் சிறப்பான ஆற்றலால் ஊக்கமடைகிறார்கள். இவ்வாறாக கிறிஸ்துவின் உண்மையான சாட்சிகளாக சொல்லாலும் செயலாலும் நம்பிக்கையை பரப்பவும் பாதுகாக்கவும் அவர்கள் இன்னும் அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறார்கள். திருப்பணியாளர்களையும் மற்றும் பொது நிலையினரையும் ஒன்றிணைக்கின்ற அந்த பொதுவான பணியின் வேறாக இந்த அருள் பொழிவு அமைகின்றது. இது குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார். இறை மக்களை நோக்குவது என்பது நாம் அனைவரும் பொது நிலையினராகவே திரு அவைக்குள் நுழைகிறோம் என்பதை நினைவு கூறுவதாகும். நமது அடையாளத்தை நிலையாக முத்திரையிடும் முதல் அரும் அடையாளம் திருமுழுக்கு ஆகும். இதை குறித்து நாம் எப்போதும் பெருமை கொள்ள வேண்டும். ஏனெனில் தம் மறுபிறப்பாலும் தூய ஆவியின் அருள் பொழிதலாலும் திருமுழுக்கு பெற்றவர்கள் அருள் இல்லமாகவும் தூய திருப்பணி நிலையினராகவும் திருநிலைப்படுத்த பெற்றுள்ளனர். இவ்வாறாக நாம் அனைவரும் இறைவனின் தூய மக்கள் என்ற இனமாக மாறுகிறோம். இந்த அரச குருத்துவத்தின் செயல்பாடானது பல வழிகளில் நிகழ்கிறது. இவை அனைத்தும் நம்முடைய புனிதமடைதலை நோக்கமாக கொண்டவை. எல்லாவற்றிற்கும் மேலாக திருப்பலி ஒப்புக்கொடுத்தலில் பங்கேற்பதன் வழியாக இது நிறைவேறுகிறது. ஜெபம், ஒருத்தல் மற்றும் தீவிரமான பிறரன்பு பணிகள் ஆகியவற்றின் வழியாக கடவுளின் அருளால் புதுப்பிக்கப்பட்ட வாழ்விற்கு நாம் சான்று பகர்கிறோம். 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கம் இதனை சுருக்கமாக கூறும்போது, குருத்துவ சமூகத்தின் புனித தன்மையும் அதன் முறையான அமைப்பும் மற்றும் நற்பண்புகள் வழியாகவே உயிர் பெறுகின்றன என்கிறது. இறைவனின் தூய மக்கள் கிறிஸ்துவின் இறைவாக்கு பணியிலும் பங்கேற்கிறார்கள் என்று 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்க தந்தையர்கள் கற்பிக்கின்றனர். இச்சூழலில் நம்பிக்கை உணர்வு மற்றும் நம்பிக்கையாளர்களின் ஒருமனதான ஒருமித்த கருத்து ஆகிய முக்கியமான கருப்பொருட்களை அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றனர்.
இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் மறைக்கல்வி ஆணையம் இந்த நம்பிக்கை உணர்வு என்பது குறித்து இவ்வாறு விளக்கமளித்துள்ளது. இது ஒட்டுமொத்த திரு அவையின் ஒரு உள்ளார்ந்த ஆற்றல் போன்றது. இதன் உதவியால் திரு அவையானது தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளை தனது நம்பிக்கையின் மூலம் அடையாளம் காண்கிறது. நம்பிக்கை சார்ந்த காரியங்களில் எது உண்மை எது பொய் என்று பிரித்தறிகிறது. அதே நேரத்தில் அவ்வுண்மைகளை இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டு அவற்றை வாழ்வின் அனைத்து சூழல்களிலும் இன்னும் நிறைவாக செயல்படுத்துகிறது. எனவே நம்பிக்கை உணர்வு என்பது தனிப்பட்ட நம்பிக்கையாளர்களுக்கு உரியது என்றாலும் அது அவர்களுக்குள்ள தனிப்பட்ட உரிமையினால் அல்ல, மாறாக ஒட்டுமொத்த இறைமக்களின் உறுப்பினர்கள் என்ற நிலையிலேயே அவர்களுக்கு சொந்தமாகிறது. இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்க ஆவணத்தில் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள இறைமக்கள் என்ற தலைப்பு இந்த 2ஆம் கருப்பொருளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. இதனை திரு அவை கொண்டுள்ள தவறா வரம் என்னும் தன்மையோடு இணைக்கிறது. திருத்தந்தை கொண்டுள்ள தவறா வரம் என்பது திரு அவையின் ஒட்டுமொத்த தவறா வரத்திற்கு பணிவிடை செய்யும் ஒரு அங்கமாகும். தூயவரிடமிருந்து அருள் பொழிவை பெற்றுள்ள ஒட்டுமொத்த நம்பிக்கையாளர்களும் நம்பிக்கை மற்றும் ஒழுக்க நெறி சார்ந்த காரியங்களில் ஒரு மனதான உலகளாவிய உடன்பாட்டை தெரிவிக்கும் போது ஒட்டுமொத்த மக்களின் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கை உணர்வின் வழியாக இப்பண்பு வெளிப்படுகிறது. எனவே மேய்ப்பர்களையும் உள்ளடக்கிய நம்பிக்கையாளர்களின் ஒரு கூட்டமைப்பாக விளங்கும் திரு அவை நம்பிக்கை காரியங்களில் தவறிழைக்க முடியாது. தூய ஆவியாரின் அருட்பொழிவை அடிப்படையாக கொண்ட இந்த பண்பின் கருவியாக திகழ்வது ஒட்டுமொத்த இறை மக்களின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கை உணர்வு ஆகும். இது நம்பிக்கையாளர்களின் ஒருமித்த கருத்தில் வெளிப்படுகிறது. திரு அவையின் போதனையால் பாதுகாக்கப்படும் இந்த ஒற்றுமையிலிருந்து திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிப்பின் செயல்பாட்டு முகவர்களாக மாறுகின்றனர். ஆண்டவர் தமது ஒட்டுமொத்த திரு அவைக்கும் வழங்கியுள்ள இறைவாக்கு கொடைக்கு ஏற்ப கிறிஸ்துவுக்கு ஒருங்கமைந்த சாட்சியம் அளிக்க அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவிடமிருந்து நம்மிடம் வரும் தூய ஆவியார் மெய்யாகவே ஒவ்வொரு நிலையில் உள்ள நம்பிக்கையாளர்களுக்கும் சிறப்பு அருள் கொடைகளை வழங்குகிறார். இவற்றின் மூலம் அவர்கள் திரு அவையின் புதுப்பித்தலுக்கும் அதன் விரிவான வளர்ச்சிக்கும் பயனுள்ள பல்வேறு பொறுப்புகளையும் பணிகளையும் ஏற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாகவும் ஆயத்தமானவர்களாகவும் மாற்றப்படுகிறார்கள். இந்த அருங்கொடை ஆற்றலின் ஒரு குறிப்பிட்ட வெளிப்பாடாக அருளின் செயலாற்றலால் தொடர்ந்து உருவாகி செழித்தோங்கும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு அமைகிறது. மேலும் திரு அவை அமைப்புகள் இறை மக்களை கட்டி எழுப்புவதற்காக ஆன்மீக கனிகளின் பன்முகத்தன்மைக்கும் வளமைக்கும் ஒரு ஒளி மிகுந்த உதாரணமாக திகழ்கின்றன. அன்பு சகோதர சகோதரிகளே, இறை மக்களின் ஒரு அங்கமாக இருக்கும் கொடையை பெற்றதற்காக அதை பற்றிய விழிப்புணர்வையும் நன்றியுணர்வையும் நமக்குள் தட்டி எழுப்புவோம். அதே வேளையில் இந்த தகுதி நமக்கு அளித்துள்ள பொறுப்புணர்வையும் நாம் உணர்வோம். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார். கடவுள் வடிவிலே விளங்கியும் கடவுளுக்கு இணையாய் இருக்க ஒரு கணமேதும் அவரே நினைத்ததே இல்லை. ஆனால் தம்மையே தாழ்மையாக்கி வெறுமையாக்கி மனிதனாகி அடிமையாகி சாவை ஏற்றார், சிலுவை சாவை ஏற்றார். விண்ணவர் மன்னவர் எல்லோருக்கும் கிறிஸ்துவர். இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு இறையருள் பெற்று மகிழ்ந்தது திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. செய்திகள். இன்று எனக்கு அடுத்திருப்போர் யார் என்ற தலைப்பில் ஐரோப்பாவில் இடம்பெறும் மாநாடு ஒன்றின் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கிய உரை ஒன்றில் அனைவருக்கும் நலவாழ்வு பாதுகாப்பு அளிப்பதன் தார்மீக அவசியத்தையும்
ஐரோப்பா முழுவதும் உள்ள வலுக்குறைந்த மக்களுக்கு ஆதரவளிக்க வேண்டிய அவசிய தேவையையும் வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 18 புதன்கிழமையன்று வத்திக்கானின் திருத்தந்தை 6ஆம் பவுலரங்கில் இந்த மாநாட்டின் பங்கேற்பாளர்களை சந்தித்த போது இவ்வாறு வலியுறுத்திய திருத்தந்தை ஐரோப்பாவில் நலவாழ்வு, சமத்துவம் மற்றும் ஒன்றிப்பு நிலவிடவும் அழைப்பு விடுத்தார். ஐரோப்பிய ஆயர் பேரவைகளின் மன்றம், இத்தாலிய ஆயர் பேரவை மற்றும் உலக நலவாழ்வு அமைப்பு ஆகியவற்றால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு 2வது உலக நலவாழ்வு அமைப்பின் ஐரோப்பிய நலவாழ்வு சமத்துவ நிலை அறிக்கையின் சமர்ப்பிப்புடன் ஒருங்கே நடைபெற்றது. நலவாழ்வு பராமரிப்பை அணுகுவதில் அதிகரித்து வரும் ஏற்றத்தாழ்வுகளையும் இளைஞர்கள் எதிர்கொள்ளும் கடுமையான மனநல சவால்களையும் சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, உடல்நலம் என்பது ஒரு மனித உரிமை, அது ஆடம்பர பொருள் அல்ல என்று வலியுறுத்தியதோடு அலட்சியத்திற்கும் தனிமைப்படுத்தலுக்கும் எதிராக சமூகங்கள் செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். நல்ல சமாரியனின் ஓமையை மேற்கோள் காட்டி மற்றவர்கள் மீதும், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மற்றும் துயருறும் மக்கள் மீதும் தங்களுக்குள்ள பொறுப்பை உணர்ந்து கொள்ளுமாறு பங்கேற்பாளர்களை கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை. கொலம்பியாவின் பொகோட்டாவில் இடம்பெற்ற அமேசான் தல திரு அவை மாநாட்டின் 6வது பேரவைக்கு அனுப்பியுள்ள காணொளி செய்தி ஒன்றில் அமேசான் பகுதியில் நற்செய்தியை பண்பாட்டுடன் ஒருங்கிணைக்கும் தனது பணியை தொடருமாறு ஊக்குவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 17 செவ்வாய்க்கிழமையன்று அனுப்பியுள்ள இந்த வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு அதன் தல திரு அவையை ஊக்கப்படுத்தியுள்ள திருத்தந்தை, அது தனது பணியின் பன்முகத்தன்மையில் ஒன்றிப்பின் அடையாளமாக திகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அமேசான் சமூகங்களின் எதிர்கால பாதையை அறிந்து கொள்வதில் காட்டிய அர்ப்பணிப்பிற்காக பங்கேற்பாளர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ள திருத்தந்தை, அப்பகுதி சந்தித்து வரும் பொருள்சார் மற்றும் ஆன்மீக போராட்டங்களையும் ஒப்புக்கொண்டுள்ளதுடன் குறிப்பாக சமூக, சுற்றுச்சூழல் மற்றும் திருஅவை சார்ந்த சவால்களை எதிர்கொள்ளும் போது அதற்கு துணை நிற்கும் அனைவருக்கும் தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். பன்முகத்தன்மையில் ஒன்றிப்பை வளர்க்கும் ஒரு பாதுகாப்பான புகலிடமாக திரு அவையின் பங்கை எடுத்துக்காட்ட மெதுவான ஆனால் நீடித்த வளர்ச்சி மற்றும் உயிர் பாதுகாப்பின் அடையாளமாக விளங்கும் ஹிகுவாகோ மரத்தின் உருவகத்தை பயன்படுத்தியுள்ளார் திருத்தந்தை. விசுவாசத்தை கிறிஸ்துவின் அன்பில் ஆழமாக வேரூன்றச் செய்வதன் முக்கியத்துவத்தையும், நற்செய்தியானது கலாச்சாரத்திற்கு பொருத்தமானதாகவும் உள்ளூர் மரபுகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் தனது செய்தியில் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை. கலாச்சார பண்பாட்டு மயமாக்கல் என்பது கடினமான ஆனால் அவசியமான ஒரு பாதை என்று குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, ஹெரிடா அமேசோனியா என்ற நூலை மேற்கோள் காட்டி தூய ஆவியாரின் அருளடையாளத்தை விசுவாசிகள் தழுவிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். மார்ச் 16 திங்களன்று பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் அவர்களுடன் தொலைபேசி வாயிலாக இடம்பெற்ற உரையாடலின் போது பாலஸ்தீனத்தில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் மோதல்கள் குறித்த தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளதுடன் அமைதியை நிலைநாட்டுவதில் திருப்பீடத்தின் அசைக்க முடியாத ஈடுபாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 16 திங்களன்று இடம்பெற்ற இந்த உரையாடலின் போது மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் பதற்றமான சூழல் குறித்தும், மோசமடைந்து வரும் பாலஸ்தீன மக்களின் வாழ்வாதார நிலைமைகள் குறித்தும் பாலஸ்தீன அதிபருடன் ஆலோசித்தார் திருத்தந்தை. அனைத்துலக சட்டத்தை உறுதியாக பின்பற்ற வேண்டும் என்றும், குறிப்பாக இரு நாட்டு அரசுகளும் பேச்சுவார்த்தைகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை, இவைகள்தாம் நீதி மற்றும் நிலையான தீர்வை நோக்கிய இன்றியமையாத நடவடிக்கைகளாக அமைய முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத சுதந்திரம், மனச்சான்றின்படி செயலாற்றுதல் மற்றும் கருத்து சுதந்திரம் ஆகியவற்றிற்காக தன் வாழ்நாள் முழுவதும் ஆற்றிய பணிகளை கௌரவிக்கும் விதமாக அமெரிக்க தேசிய அரசியலமைப்பு மையம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு சுதந்திர பதக்கத்தை வழங்குவதாக அறிவித்துள்ளது. இவ்வாண்டு ஜூலை 3 வெள்ளிக்கிழமையன்று சுதந்திர அரங்கத்தில் இடம்பெறும் 38வது ஆண்டு விருது வழங்கும் விழாவின் போது பெற்றுக்கொள்ளவிருக்கும் இந்த விருதிற்கான தனது ஏற்புரையை திருத்தந்தை வத்திக்கானிலிருந்து காணொளி செய்தி வாயிலாக வழங்க இருக்கிறார். திருத்தந்தையாக பொறுப்பேற்றது முதல் பல்சமய உரையாடல் மற்றும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு ஆகியவற்றின் வழியாக நல்லுறவை ஏற்படுத்துவதற்கு திருத்தந்தை உழைத்து வருகிறார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை
அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.